கேப்டன் இன்னிங்ஸ் சூரியகுமார் யாதவ். நேற்று மேட்ச்ல மட்டும் சூரியகுமார் யாதவ் அடிக்கலனா இந்தியா யுஎஸ்ஏ தோத்துருப்பாங்க. 13 ஓவருக்கு 77க்கு 6 விக்கெட் காலி. சூரியகுமார் ஒன் மேன் ஆர்மி பர்ஃபார்மன்ஸ் 360 காமிச்சார். நம்ம இந்தியன் டீம்கிட்ட கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். எல்லா பாலையும் அடிக்க நினைச்சா இப்படிதான் அவுட் ஆகும். அபிஷேக் சர்மா கோச் கம்பீரின் வழியில் T20 டெபியூட் மேட்ச்ல டக் அவுட். கம்பீர் இதே மாதிரி டக் அவுட் ஆயிருப்பாரு. இசான் கிஷான் கை கொடுத்துட்டு போயிட்டாரு பால. அதே மாதிரி தூபைக்கு கையும் வரல காலும் வரல, என்ன ஆச்சுன்னே தெரியல. திலக் வர்மா அந்த பாலெல்லாம் அப்படி ஆடி இருக்கவே கூடாது. ஹர்திக் பாண்டியா சீனியர் பிளேயர் வந்து நின்று ஆடுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் போடுறாங்க. யூஎஸ்ஏ பவுலர்ஸ் பிச்சுக்கு நல்லா அசிஸ்டன்ட் கொடுக்குது. பிச்சும் கொஞ்சம் பவுலரை பார்த்து ஆடுறாமே. எப்படியோ ஃப்ரெண்ட்ஸ், கடைசி நேரத்தில் சூரியகுமார் யாதவ் 80+ ரன் அடிச்சு டீம் மானத்தை காப்பாற்றிட்டாரு. யூஎஸ்ஏல முக்கால்வாசி பிளேயர்ஸ் ஃபுல்லாக நம்ம இந்தியாக்காரங்களா தான் இருக்காங்க. அதுவும் மும்பையை சேர்ந்தவங்களா தான் இருக்காங்க. நல்லா பிளே பண்ணாங்க. யூஎஸ்ஏவும் நல்லா ஸ்ட்ராங் டீம் தான். இந்த T20 வேர்ல்டு கப்ல அசோசியேட் நேஷன்ஸ் ஃபுல்லா நல்லா தான் விளையாடுறாங்க. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பிஎஸ்பி சிராஜ் இஸ் பேக். தலைவா, நீங்க எங்க இருந்தீங்க இவ்வளவு நாளா? பும்ரா இல்னஸ்னால 11ல ஆடல. ஹர்ஷித் ராணா ரோல்ட் அவுட். ஸோ சிராஜ் ஆட வேண்டிய போயிடுச்சு. நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாப்ல. 3 விக்கெட் எடுத்தாரு. சூப்பர் சிராஜ். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.